Hi friends, வணக்கம் and welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. இந்த வீடியோவில் நம்ம yellow pumpkin வச்சு காஷி ஹல்வா எப்படி ஈஸியாக பண்ணுறது, கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸி ரெசிபி தான், பட் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். சரி வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வித் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர்ஸ் ஆஃப் துருவன பம்கின் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் த்ரூ அவுட் த ப்ரொசீஜர் இதே கப் தான் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் எடுத்துக்கணும். இந்த துருவின மஞ்சள் பூசணிக்காயை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு கடாயில் நல்ல ஆயிலோ கீயோ இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூசணிக்காயை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதோட நான் அதே டம்ளரில் நான் இந்த துருவின பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன்ல, அதே டம்ளரில் நான் 3.5 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் சுகர் டேஸ்ட் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த பேசினில் நான் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஷி ஹல்வாக்கு குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அது மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த சர்க்கரை கரைகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நான் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த துருவின பூசணிக்காய் திருப்பியும் இந்த சர்க்கரையில் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து இந்த பம்கின் அதுலேயே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் வெந்து நல்லா ஹாஃப் தி அமௌண்ட்டாக சுருங்கி இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அதை கொதிக்க விடுங்க. அது 1/4 பங்கு ஆனப்புறம் நமக்கு தேவையான நெய் நான் அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் நெய் எடுத்திருக்கேன். இதில் நல்லா போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே முந்திரி நெய்யில் வறுத்த முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா இது அந்த கடாயோட ஒட்டிக்கும், தீஞ்சிடும். அதனால் நம்ம கைவிடாமல் இதை ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இப்படி ஸ்டர் பண்ணப்புறம் இது நல்லா இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அந்த பதத்தோட நல்ல ருசியாக கமகமன் வாசனையோட நம்ம மஞ்சள் பூசணிக்காய் காஷி ஹல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ கமகமன்னு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் காஷி ஹல்வா. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஒரு பார்ட்டி டைமில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்பில் வேறு வீடியோஸும் செக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. Thanks for watching. Stay tuned to Sudhavin Illam All About Life. Bye till we meet again.